ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரீடச் பண்ணும்போது போத் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தனும் பண்ணணும், அட் த சேம் டைம் டெக்ஸ்சரும் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நம்ம வந்து ஸ்கின் ஸ்மூத்தன் பண்ணும்போது அதாவது ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் ஸ்மூத்தன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஸ்மூத்தன் ஆயிடுச்சு அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்சரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் டெக்ஸ்சர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக் கிடைக்கும் பிக்சர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக வந்து டெக்ஸ்சர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ரீடச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணலனாலும் திருப்பி வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளிமிஷ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளிமிஷ் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிம்பிள்ஸ் ரிங்கிள்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம ஸோ கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த லேயரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் லிட்டில் பிட்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஷைனியாக தான் இருக்குது. நமக்கு டெக்ஸ்சர் வந்து இருக்குது, பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது இந்த பிக்சருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிக்சரில் வந்து நான் டெக்ஸ்சரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேயரில் தான் நம்ம வந்து டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா கிரியேட் நியூ லேயர் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லேயர் கிரியேட் ஆகிடும். திஸ் இஸ் டெக்ஸ்சர். ஸோ நீங்கள் டெக்ஸ்சர் லேயர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கோ வித் எடிட் அண்ட் தென் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில்லை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுண்டரி பாக்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா 50% கிரே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 50% கிரே வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளெண்டிங் மோட் எல்லாம் நார்மல் வச்சுக்கோங்க, ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் ஓகே பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிரேவாக வந்து ஃபில் ஆகிடும் லேயர் ஃபுல்லாகவே. ஸோ இது ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால ரீஎடிட் பண்ண முடியும் இந்த லேயரில். ஸோ ரீஎடிட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நார்மல் லேயரில் இருந்தால் உங்களால் ரீஎடிட் பண்ண முடியாது, அன்டூ தான் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த லேயருக்கு வந்து பிளெண்டிங் மோடில் வந்து நீங்கள் சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ சாஃப்ட் லைட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபில்டர் கோ வித் கேமரா ஆஃப் ஃபில்டர். ஸோ இந்த லேயரை வச்சுட்டு நீங்கள் கேமரா ஃபில்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் இது கீழே வந்தீங்கன்னா கேமரா ஃபில்டரில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு பேனல் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் போனீங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியறதுக்காக. ஸோ இந்த கிரைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கிரைன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸியாக தெரியும். ஸோ இந்த நாய்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்சர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாய்ஸ் வந்து ஸோ ரஃப்னஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக பெரிய சைஸ் வச்சிடாதீங்க. ஸோ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். இது எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஸோ இது ஃபோட்டோக்கு டிஃபர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஃபோட்டோ ஒயிட்டில் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப மினிமலாக வைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதாக வைக்கணும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்அப் போர்ட்ரைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணுறேன். கிரைஸ் ரஃப்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரைனை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் கிளிக் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாய்ஸ் க்ரியேட் ஆகிருக்கிறத. ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸில் பார்க்கலாம் நல்லாவே அந்த டெக்ஸ்சர் தெரியுது, கொஞ்சம் நாய்ஸியாக தெரியுது. ஸோ இந்த நாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போய்ட்டு ஸ்டைலைஸ் போய்ட்டு எம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எம்போஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எம்போஸ் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரிவியூ ஆஃப் பண்ணுறேன், உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. பட் ப்ரிவியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் நம்ம அதிகப்படுத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து அது காட்டும். பட் நமக்கு இவ்வளோ வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. அண்ட் தென் ஹைட்டு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள் செட் பண்ணோம். நீங்கள் ஒரு ஆங்கிளை திருப்பி பாருங்கள், உங்கள் ஃபோட்டோக்கு வந்து சில ஆங்கிள் செட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்து எனக்கு வந்து -90. ஸோ 90 இந்த ஆங்கிள் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி தெரியுது. அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக போகும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3க்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இப்போ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். எனக்கு வந்து 80 கரெக்டாக இருக்குது இந்த ஃபோட்டோக்கு. பட் ஆனால் உங்கள் ஃபோட்டோக்கு இதே 80 வேல்யூ கரெக்டாக இருக்காது. உங்கள் ஃபோட்டோக்கு மேபி கொஞ்சம் கம்மியாகலாம், மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ப்ரிவியூ ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபோட்டோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேக்ஸிமம் வேல்யூவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியான வேல்யூஸும் போகக்கூடாது. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு தேவைப்படுற வேல்யூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு ஆகணும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்சர் வந்து நமக்கு எம்போஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் கேமரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம் டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நான் டெக்ஸ்சர் லேயர் ஆஃப் பண்ணுறேன். சுத்தமாக உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியல, பட் இதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஃபேக் டெக்ஸ்சரு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காஷியன் பிளர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் போய்க்கோங்க, ஃபில்டர் போய்ட்டு பிளர் காஷியன் பிளர். ஸோ காஷியன் பிளரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமல் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பிளர் பண்ணிங்கன்னா அந்த இதுவே தெரியாது, டெக்ஸ்சரே தெரியாது. ஸோ மினிமல் வந்து 0.6க்குள்ளே வச்சுக்கோங்க. 0.3 வைக்கிறேன். ஸோ ஓகே பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியுது.
ஸோ இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் பண்ணால் போதும். ரொம்ப ஓவராக டெக்ஸ்சர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இமேஜ் வந்து ஷார்ப்னாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னுமே எனக்கு டெக்ஸ்சர் பத்தலை, எனக்கு டெக்ஸ்சர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கேமராவில் போயிட்டு நான் திருப்பி கூட நான் கொஞ்சம் டெக்ஸ்சர் ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கிரெயின்ஸ் ஆட் பண்ணலாம். ரஃப்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டெக்ஸ்சர் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் தேவைப்படுச்சுன்னா கூட திருப்பி நீங்கள் ரீஎடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்ப ஃபைனாக இருக்குது. பார்க்க வந்து கொஞ்சம் ப்ளசன்டபுளாக ரொம்பவே கரெக்டாக தெரியுது, நீட்டாக இருக்குது டெக்ஸ்சர் பார்க்க. ஸோ இப்போ இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் மாஸ்க்கு. ஸோ ஆட் மாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் Ctrl+I ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்வெர்ட் மாஸ்க் ஆகிடும். ஸோ இப்போ இன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் மீன்ஸ் இன்விசிபிள். இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை எடுத்து ஒயிட் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒயிட் கலரு. ஸோ ஒயிட் கலர் பிக் பண்ணிக்கணும். ஸோ ஒயிட் மீன்ஸ் விசிபிள். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒயிட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு எங்கெங்கே இடத்துல தேவைப்படுதோ அங்கே மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு டெக்ஸ்சர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம்லாம் தேவைப்படாது, எனக்கு ஃபேஸில் மட்டும் தான் டெக்ஸ்சர் தேவை. ஸோ அதனால் நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியதான். நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரு அண்ட் தென் ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த டெக்ஸ்சர் டீட்டெயில் தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெக்ஸ்சர் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப டெக்ஸ்சர் பண்ணாலும் அசிங்கமாயிடும். ஸோ மினிமலாக ரியலிஸ்டிக்காக வந்து டெக்ஸ்சர் கொடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெக்ஸ்சரே கொடுக்காம வந்து எடிட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஓவராக ஸ்மூத்தனாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அந்த டெக்ஸ்சரும் வேல்யூவும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பேலன்ஸ்டாக. ஸோ இதுவே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்அப்பில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நாய்ஸஸ் ஸோ அந்த டெக்ஸ்சர்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஃபேக்காக ஒரு டெக்ஸ்சர் லேயர் கிரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 லேயரில் வந்துட்டு நம்ம இந்த வந்து 3 எஃபெக்ட்ஸ் போட்டு நம்ம இந்த விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் பற்றின வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் ரீடச் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.